வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். உயிர் தியாகத்தின் மூலம் பெறப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கும் இளைஞர் சமாதான பாத யாத்திரையில் ஜனாதிபதி பங்கேற்று எல்டிடி நடவடிக்கையினால் கொல்லப்பட்ட மற்றும் காணாமற் போன 6000 பேரின் பெயர்கள் பட்டியல் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திடம் கையளிப்பு. வெனிசுவேலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸின் இறுதி கிரியைகள் அரச மரியாதையுடன் நாளை மறுதினம் கரகாஸ் நகரில். ரன்மிகுதென்ன மஹிந்த ராஜபக்ச தொலைக்காட்சி திரைப்பட கிராமத்தில் வெளிநாட்டு திரைப்படங்களை தயாரிப்பதற்கான வசதிகள். சிறிய சிவில் யுத்தத்தினால் 1 மில்லியன் மக்கள் அயல் நாடுகளுக்கு தப்பியோடியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கிருவா பத்துவேன் தல் அறநட்டை என்னும் தலைப்பிலான இளைஞர் சமாதான பாத யாத்திரை கதிர்காமத்தில் ஆரம்பமானது. இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க கிரிவெஹரவுக்கு அருகில் ஆரம்பமான பாத யாத்திரைக்கு மகா சங்கத்தினர் செத்பிரி தோதி ஆசீர்வதித்தனர். உயிர் தியாகத்தின் மூலம் பெறப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பது இளைஞர் சமாதான பாத யாத்திரையின் நோக்கமாகும். கிரிவெஹரவுக்கு அருகாமையிலிருந்து கதிர்காமம் மகசின் உருவச்சிலை வரையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாத யாத்திரையில் பங்கு கொண்டார். ஜனாதிபதி செயலாளர் அலுவலகம், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம், இலங்கை இளைஞர் சமூக சம்மேளனம், இளைஞர்களுக்கு நாளை ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. இந்திய மதத் தலைவர் கால்வாங் ட்ருக்பா உள்ளிட்ட சுமார் 250 வெளிநாட்டவர்களும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரை சிவனொளி பாதமலை, கண்டி, மாத்தளை, தம்புள்ளை, பொலன்னறுவை, அனுராதபுரம் ஊடாக யாழ்ப்பாணத்தை சென்றடைய உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் பாத யாத்திரைக்கு பங்களிப்பு செய்வர். ஆடுவர் பாடிய பாடல்களை நாம் பார்த்து ரசிப்போம். ஸ்ரீலங்கா அளவில் ஆரம்பப்பட்ட වාර්ගික සුහදත්වයේ පිළිබඳවත් ආගමික සියලු ජනවර්ග නියෝජනය කරමින් ඒ සහභාගී ඒ සහෝදරත්වයේ නියෝජනය කරමින් மறைந்த ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் லத்தீன் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியத்துவமிக்க தலைவராக விளங்கியதாக உலக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். வெனிசுவேலா ஜனாதிபதியின் இறுதிக்கிரியை வெள்ளிக்கிழமை முழு அரச மரியாதையுடன் கரகாஸ் தலைநகரில் இடம்பெறும் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஹியூகோ சாவேஸ் 14 வருட காலம் வெனிசுவேலா நாட்டை நிர்வகித்தார். தொடர்ச்சியாக 3 முறை அவர் நாட்டு மக்களின் ஆணையை பெற்று ஆட்சி அமைத்தார். இறக்கும் வரையில் சாவேஸ் மக்களின் ஆதரவை பெற்ற தலைவராக விளங்கினார். 1998ஆம் ஆண்டு முதன்முறையாக வெனிசுவேலா நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட சாவேஸ் அந்நாட்டின் லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்த முதலாவது அரச தலைவராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். பல்லின நிறுவனங்கள் மற்றும் வெனிசுவேலா சிறுபான்மை மக்கள் மத்தியில் பங்கிடப்பட்ட எரிபொருள் மூலமான வருமானத்தை பொதுமக்களின் சேமநலன்களுக்கு பயன்படுத்துவதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற வருமானம் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட்டது. லத்தீன் அமெரிக்க வலயத்தில் சோசியலிசத்தை ஏற்படுத்துவதற்கு சாவேஸ் முன்னின்று செயல்பட்டார். அது மாத்திரமன்றி அமெரிக்காவின் அழுத்தத்திலிருந்து பிராந்தியத்தை மீட்டெடுப்பதற்காக இவர் பாரிய வேலை திட்டத்தை ஆரம்பித்தார். புதிய பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்பை ஆரம்பித்ததும் எரிபொருள் வர்த்தகத்தில் தங்கியுள்ள நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது இவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. பொதுமக்கள் மத்தியிலிருந்து சாவேஸை தனிமைப்படுத்துவதற்கு புற்றுநோய் காரணமாக அமைந்தது. இது இயற்கையாக ஏற்பட்ட நோய் அல்ல, இவரது எதிரிகள் முன்னெடுத்த விஞ்ஞான ரீதியிலான சதித்திட்டமாகும் என்று ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ முதலில் தெரிவித்திருந்தார். வெனிசுவேலாவின் நேரப்படி நேற்று மாலை 4:30 அளவில் சாவேஸ் காலமானார். இந்த செய்தியை பொதுமக்கள் கேட்டதும் வீதிகளில் இறங்கி அழுது புரண்டனர். அவரது மரணம் வெனிசுவேலாவில் மாத்திரமன்றி அனைத்து லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சாவேஸின் கொள்கையை முன்னெடுப்பதற்கு பதில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ உறுதிமொழி தெரிவித்துள்ளார். எல்டிடி நடவடிக்கையின் காரணமாக கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் போன 6000 பேரின் பெயர்கள் உள்ளடங்கிய மகஜர் ஒன்று கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இறந்த மற்றும் காணாமல் போன பெற்றோரின் அமைப்பு இந்த மகஜரை இன்று கையளித்தது. 30 வருட கால யுத்த கால பகுதியில் எல்டிடி பயங்கரவாதிகளின் கொடூரங்களை எதிர்கொண்ட பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக எல்டிடி ஆதரவு புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுக்கும் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே இதன் நோக்கமாகும். எங்களுக்கு எதிராக வெளிநாடுகளிலே செய்யக்கூடிய அந்த சதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தமிழ் மக்கள்
தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று கூறிக்கொண்டு பொய்யான பிரச்சாரங்களை ஈடுபடுபவர்களுக்கு எதிராகவும் நிச்சயமாக எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு எமக்கு நிரந்தரமான சாந்தியும் சமாதானமும் உண்டாகி இன்று எமது பிரதேசங்களிலே நிரந்தரமான அபிவிருத்தியும் கிராமங்கள் மீளெழுச்சியும் நடைபெற்று வருகின்றன. பிள்ளைக்கு இப்ப இருந்தா 32 வயது, 21 வயதுல புள்ள காணாம போய்விட்டது. இப்பதான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம்னா இந்த இவர் ஐயா வந்த உடனே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் விகார மகாதேவி பூங்காவுக்கு அருகாமையிலிருந்து துமுல சந்தியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு சென்று மகஜரை கையளித்தனர். எல்டிடி பயங்கரவாதிகள் மேற்கொண்ட கொலை, ஆட்கடத்தல் ஆகியவை குறித்து சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்துமாறு இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் கேட்டுக் கொண்டனர். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் மூலம் இலங்கை மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எல்டிடி ஆதரவு குழுக்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதே இவர்களின் நோக்கமாகும். இலங்கையின் பொது எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தாம் ஜெனீவா நகருக்கு வருகை தந்திருப்பதாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இலங்கைக்கு எதிராக பல்வேறு சக்திகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சேனல் 4 தொலைக்காட்சி யுத்த குற்றச்சாட்டை தெரிவித்து உண்மைக்கு புறம்பான காணொலியை ஜெனீவாவில் சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற மேற்குலக நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்புகள் நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தமிழ்நாட்டு மாநிலத்தில் இலங்கைக்கு எதிராக எல்டிடி ஆதரவு குழுக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளன. எல்டிடி அமைப்பு பௌத்த தேரர்களையும் சிறு பிள்ளைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் கொலை செய்து மனித உரிமைகளை மீறி செயற்பட்ட வேளையில் அமைதி கொள்கையை கடைபிடித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது இலங்கைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது. மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பொது எதிர்க்கட்சி ஒன்றை கட்டியெழுப்பி அதன் பங்குதாரர் ஒருவர் ஜெனீவாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டமை இந்த சதி திட்டத்தின் மற்றொரு சந்தர்ப்பமாகும் என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் ஜெனீவா சதி திட்டத்துடன் தான் சம்பந்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டுவது தோல்வியான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதான செயற்பாடாகும். தமிழ்நாடு மதுரையில் அமைந்துள்ள ஜனதா கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சட்டப்பீட மாணவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று இந்திய போலீசார் நம்புகின்றனர். கலாநிதி சுப்பிரமணியம் சுவாமியின் தலைமையிலான ஜனதா கட்சி தென்னிந்தியாவில் பிற்போக்குவாதத்தை நிராகரித்த அரசியல் கட்சியாகும். இலங்கையில் எல்டிடி பயங்கரவாதிகள் மேற்கொண்ட கொடூரமான நடவடிக்கைகளை ஜனதா கட்சி விமர்சித்திருந்தது. இந்தியாவில் வாழும் எல்டிடி ஆதரவாளர்கள் கலாநிதி சுப்பிரமணியம் சுவாமிக்கு தொடர்ச்சியாக மரண அச்சுறுத்தலை விடுத்து வந்துள்ளனர். மதுரை அலுவலகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு எவரும் இருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அலுவலகத்தின் பெயர் பலகைக்கும் கட்டிடங்களின் சில பகுதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் கட்சியின் கொடியையும் கீழே வீழ்த்தினர். ரன்மீதன்ன மஹிந்த ராஜபக்ஷ தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட கிராமம் இலங்கையில் வெளிநாட்டு திரைப்படங்களை படம் பிடிப்பதற்கான வசதிகள் வழங்கும் கேந்திர நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக புதிய இணையதளம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வைபவம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ரன்மிகிதன்ன தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட கிராமத்தின் சேவைகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நாடக தயாரிப்புக்கான காட்சி அமைப்பு வசதிகளும் நடிகர்களின் சேவையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் ரன்மிகிதன்ன தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் பொருட்டு கலைஞர்கள் அடங்கிய குழாம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நடிகர்கள், ஒப்பனை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோர் இதில் அடங்கியுள்ளனர். இதற்கென தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு ஜனாதிபதி சான்றிதழ்களை வழங்கினார். ரன்மிகிதன்னவில் தயாரிக்கப்படும் படைப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கான திட்டமும் செயற்படுத்தப்படுகின்றது. இதற்கமைய ரசான் குரூப்பு நெறிப்படுத்திய அமுத்து மினிசு எனும் தொலைக்காட்சி நாடகத்தை ரூபவாகினியிலும், பத்மஸ்ரீ கொடிக்கார நெறிப்படுத்திய கோரளே மகத்யா எனும் தொலைக்காட்சி நாடகத்தை சுயாதீன தொலைக்காட்சி சேவையிலும் ஒளிபரப்பு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி செயலக சபையின் தலைமை அதிகாரி காமினி செனரத், ஊடக மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித ஹேரத் மற்றும் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
புத்தளம் மாவட்டத்தின் கல்பெட்டி பிரதேச நீர்ப்பரப்பில் ஆயிரக்கணக்கான டால்பின்களை தற்சமயம் காண முடியும். டிசம்பர் மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரை அதிக எண்ணிக்கையான டால்பின்களை இந்த நீர்ப்பரப்பில் பார்வையிடும் சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கிறது. கரையிலிருந்து 15 நிமிடங்கள் படகில் பயணம் செய்ததும் டால்பின்களின் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட முடியும். டால்பின்களை பார்வையிட உதவும் வகையில் அதிக எண்ணிக்கையான படகு சேவைகள் நடைபெறுகின்றன. இந்த டால்பின்களை பார்வையிடுவதில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்யாலயத்தின் வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் சப்பாத்துகள் என்பன ராணுவத்தின் 3ஆம் படையினரின் அம்பாறை மாவட்ட சிவில் பாதுகாப்பு பிரிவினரால் வழங்கப்பட்டுள்ளன. மகாவித்யாலய அதிபர் திருமதி கோபாலபிள்ளை தலைமையில் வித்யாலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட சிவில் பாதுகாப்பு படைப்பிரிவின் பொறுப்பதிகாரி கர்னல் சரத் தென்னகோன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார். வறிய நிலையில் உள்ள 52 மாணவர்களுக்கு இவைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. கனடாவில் பனியால் உறைந்து போன ஏரியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்த மான் மற்றும் அதன் குட்டி என்பன காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்ட காட்சிகள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளன. நொவிஸ்கூடியோ அருகில் பனியால் உறைந்து போன ஏரியில் பெண்மான் ஒன்றும் அதன் குட்டியும் சிக்கிக் கொண்டன. இதனை அடுத்து பெண்மான் வெளியே வர பல விதங்களில் முடியாமல் தடுமாறி விழுந்து தத்தளித்த காட்சி பார்வையாளர் மத்தியில் மனக்கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மான் தத்தளிப்பது குறித்து மீட்பு படை வீரர்களுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து ஹெலிகாப்டர் மூலம் மானை மீட்கும் முயற்சியில் வீரர்கள் ஈடுபட்டனர். கடுமையான முயற்சியின் பின்னர் பனி உறைந்து போன ஏரியில் இருந்து மீட்கப்பட்ட பெண்மான் மற்றும் அதன் குட்டி என்பன காட்டுக்குள் விடப்பட்ட காட்சிகள் பார்வையாளர்களை நெகிழ வைத்துள்ளன. அட்டாளச்சேனை கோணாவத்தை ஆற்றில் நீரியல் விமான இறங்குதுறை அமைப்பதுடன் அந்த ஆற்றை அழகுபடுத்துவதற்கான 2ஆம் கட்ட பணிகளை முன்னெடுப்பது பற்றி ஆராயப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம், பிரதேச செயலகம் மற்றும் விவசாய அமைப்புகள் என்பனவற்றில் அதிகாரிகள் கோணாவத்தை ஆற்றை பார்வையிட்டதன் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் MS உதுமா லெப்பி கலந்து கொண்டார். அவர் அங்கு கருத்து வெளியிடுகையில் அட்டாளச்சேனை பிரதேசத்தில் நீரியல் விமான இறங்குதுறை அமைக்கப்பட இருப்பதால் இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைவதுடன் மக்களின் வாழ்க்கையும் மேம்படும் என்று தெரிவித்தார். அதிக எண்ணிக்கையான உயர் அதிகாரிகளும் விவசாயத்துறை பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவை நவீன முறையில் புனரமைப்பதற்கு மாநகர சபை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி முத்திரை சந்தியில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்காவை 60 மில்லியன் ரூபாய் செலவில் துரிதமாக புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாநகர சபை விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் இந்த புனரமைப்பு திட்டத்தின் கீழ் இங்குள்ள கற்பாறைகள், கற்குகைகள், நுழைவாயில், நீர் தடாகம் என்பனவற்றில் எத்தகைய மாற்றமும் இடம்பெறாத வகையில் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. ரிசானா நஃபீக்கின் குடும்பத்தினருக்கு புதிய வீடொன்றை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக சமூகமும் இலங்கை ராணுவமும் இணைந்து நிர்மாணித்து வழங்க இருக்கின்றன. 17.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டிற்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நிதியுதவி வழங்கியுள்ளது. நிர்மாண வேலைகளை இலங்கை ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளனர். இந்த வீட்டின் நிர்மாண பணிகளை பல்கலைக்கழக பௌத்த சங்க தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சங்கைக்குரிய கலாநிதி மெதகுட அபேத்திசவும் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் ராணுவ அதிகாரிகளும் பார்வையிட்டுள்ளனர். காத்தான்குடி மீடியா போரத்தின் முதல் வெளியீடான ரிசானா நஃபீக் தேசத்தின் புதல்வி என்ற நூல் மற்றும் இருவட்டு வெளியீடு ஹிஸ்புல்லா மண்டபத்தில் போரத்தின் தலைவர் MSM நூர்தீன் தலைமையில் சமீபத்தில் இடம்பெற்றது. நூலின் முதற் பிரதி ஜாமியாவின் பணிப்பாளரினால் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து பிரதம அதிதியான அமைச்சர் பஷீர் ஷேகுதாவூத் ஏனைய பிரதிகளை வருகை தந்தோருக்கு வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்தவென விசேட 5 ஆண்டு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைக்கிடப்படவிருக்கிறது.
இந்த திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன குளங்களின் புனரமைப்பு, வீதி அமைப்பு, விவசாயிகளின் நலன்பேணல் உட்பட பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊருகாமம் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நெச்சரிக்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கான விசேட கூட்டம் ஒன்று அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை அங்கத்தவர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். சிறுபோக நெச்சரிக்கை சம்பந்தமான முக்கிய தீர்மானங்கள் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாய்நாட்டை நேசிக்கும் சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவது அனைத்து மகளிர் சமூகத்திற்கும் உள்ள பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு வகையில் நாட்டிற்கு வரும் சக்திகள் தொடர்பாக பிள்ளைகளை தெளிவுபடுத்த வேண்டும். இதன் மூலம் நாட்டை நேசிக்கும் சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புவதில் பெண்கள் சமூகத்திற்கு பாரிய பொறுப்பு இருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவுள்ள மகளிர் தினத்தை முன்னிட்டு மொனராகல நூல் நிலைய மண்டபத்தில் நடைபெற்ற வைபவத்தில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் அமைப்பும் ஊவா மாகாண சபையும் இதனை ஏற்பாடு செய்திருந்தன. திறமைகளை வெளிப்படுத்திய பெண்களுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஒருமுறை இருள் யுகம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் வைபவத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி குறிப்பிட்டார். முன்னணி சினிமா நடிகை திருமதி அனுஜா வீரசிங்க மகளிர் தின வைபவத்தில் உரையாற்றினார். මම හිමාලයේ හිටියේ. මම ඒ ඡන්දේ වෙලා ලංකාවේ හිටියේ නෑ. මම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂිකෙක් නෙමෙයි. නමුත් පුරවැසියෙක් හැටියට මට ඒක ගැන කියන්න වෙනවා. එතුමාගේ චින්තනය ඔස්සේ අපට මේ උදා කරලා දීලා තියෙන නිදහස අපි අගය කරන්නේ නැත්නම් අපි කුහකයෝ වෙනවා. අපි ಗುಣමකුව වෙනවා. ඒ නිසා මට පක්ෂයක් නැති වුණාට මම එතුමාව අගය කරනවා. මම එතුමාව පියෙක් වගේ සලකනවා. ඒ ආදරය තියෙනවා. ඒකයි මම මෙතෙන්ටත් අද ආවේ. ඒ ගෞරවය ආදරය තියෙන නිසා. வருகை தந்திருந்தவர்களுடன் ஜனாதிபதி உரையாடினார். அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த, ஊவா மாகாண முதலமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்ஷ, அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நீங்களும் போய் அவைகளை பார்வையிட முடியும், விலை கொடுத்து வாங்கிடவும் முடியும். எனவே மகளிர் தினத்தை முன்னிட்டு மொனராகல நூல் நிலையத்தில் நடைபெற்ற கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். வட இலங்கை சங்கீத சபைக்கென புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டட திறப்பு விழா சமீபத்தில் வைபவ ரீதியாக இடம்பெற்றது. வட இலங்கை சங்கீத சபையின் தலைவரும் யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளருமான உதயகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஆளுநர் G. சந்திரஸ்ரீ ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்தனர். கடந்த 80 வருட காலமாக கலைச்சேவை ஆற்றி வரும் இந்த சபையின் 10 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்தின் உட்கட்டமைப்பு வேலைகளுக்கென அமைச்சரும் ஆளுநரும் இணைந்து 1 மில்லியன் ரூபாவை முதல்கட்ட நிதியுதவியாக வழங்கியுள்ளனர். சிறிய சிவில் யுத்தத்தில் இருந்து தப்பி 1 மில்லியன் மக்கள் அயல் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்று ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிலையம் இன்று அறிவித்துள்ளது. 70 லட்சம் மக்கள் இறந்துள்ளனர் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் அரை பங்கு எண்ணிக்கையானோர் 11 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் என்றும் இவர்களின் எண்ணிக்கை வாராவாரம் அதிகரித்து வருவதாகவும் முகவர் நிலையம் மேலும் அறிவித்துள்ளது. 1 மில்லியன் என்ற இலக்கம் பெற்ற அகதியான 19 வயது நிரம்பிய புஷ்ரா லெபனானில் தம்மை பதிவு செய்து கொண்டுள்ளார். சிரியாவின் அயல்நாடுகளில் மிக சிறியதாக லெபனான் உள்ள போதிலும் நாளொன்றிற்கு 800க்கும் அதிகமான அகதிகள் தங்களை பதிவு செய்து கொள்கின்றனர். 2 பிள்ளைகளுடன் சென்ற புஷ்ராவை தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவினர் படம் பிடித்துக் கொண்டனர். ஒரு அறையில் மேலும் 20 பேருடன் தாம் தங்கியிருப்பதாகவும் வேலை எதுவும் கிடையாதபடியால் தங்களது நிலைமை மிக மோசமாக உள்ளதென்றும் அவர் கூறினார். சொந்த நாடான சிரியாவிற்கு திரும்பிச் செல்வதே தமது விருப்பமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர் தியாகத்தின் மூலம் பெறப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கும் இளைஞர் சமாதான பாத யாத்திரையில்
ஜனாதிபதி பங்கேற்றார். எல்டிடி நடவடிக்கையினால் கொல்லப்பட்ட மற்றும் காணாமற் போன 6000 பேரின் பெயர்கள் பட்டியல் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திடம் கையளிப்பு. வெனிசுவேலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸின் இறுதி கிரியைகள் அரச மரியாதையுடன் நாளை மறுதினம் கரகாஸ் நகரில். ரன்மிகுதென்ன மஹிந்த ராஜபக்ச தொலைக்காட்சி திரைப்பட கிராமத்தில் வெளிநாட்டு திரைப்படங்களை தயாரிப்பதற்கான வசதிகள். சிறிய சிவில் யுத்தத்தினால் 1 மில்லியன் மக்கள் அயல் நாடுகளுக்கு தப்பியோடியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.